ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம 100 நாள் 100 ரெசிபியில் இன்றைக்கி 12வது நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சித்திரை ஒன்றா இருக்கனால நம்ம வந்து ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்வீட் செஞ்சுருக்கோம். கல்யாண வீட்டில் கிடைக்குதுங்களாங்க, அதே மாதிரி நம்ம கேசரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வாயில் வைக்கையில கரைஞ்சி போயிடும். இது அல்வாவா கேசரியானே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இப்போ முந்திரி, திராட்சை, பாதாம் வச்சுருக்கேங்க. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் மாதிரி வந்தது, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போ அதே கடாயில் நம்ம ரவையை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்துருக்கேங்க. இப்போ அதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த நெய்யிலேயே பொரிஞ்சு நமக்கு வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அந்த நெய்யிலேருந்து ஒட்டாமல் நல்லா பொரிஞ்ச மாதிரி வந்துருச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம ரவை அளந்தோம்ல அதே கப்பில் நான் வந்து 2.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துடலாம். அடுப்பு சிம்மிலே வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. ரவை நல்லா இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. நான் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1/4 கப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் இதை சர்க்கரையில் பண்ணாமல் நீங்கள் வெல்லத்தை வச்சு கூட பண்ணலாங்க. வெல்லத்தை வச்சு பண்ணும்போது நம்ம ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்லை. நமக்கு அந்த வெல்லத்தில் உள்ள கலரே வந்து நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் கல்யாண வீட்டு சுவையில் அந்த மாதிரி செய்கிறதுனால நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு அது வேண்டாம்னா நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெல்லத்தை சேர்த்து கூட செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதுவும் டேஸ்ட்டு. இப்போ முந்திரி திராட்சைலாம் சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முந்திரி திராட்சை சேர்த்திக்கோங்க. மறுபடிக்கும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.